அந்த 2 குழந்தைகளோடு அந்த குடும்பமே மகிழ்ச்சியோட இருந்துச்சு. இப்போ அவருடைய மகளான அதித்யாவுக்கு 20 வயசும் ஆயிடுச்சு. தன் மகளுக்கு திருமணம் செஞ்சு வைக்கணும்னு ஆசைப்படுறாரு. பெரிய ஜமீன்தார் வீட்டு மகனுக்கு தன் மகளை பெண் பேசியும் முடிக்கிறாரு. தன் மகனான அந்தனனை கூப்பிட்டு, அந்தனா, உன் தங்கச்சிக்கு ஒரு நல்ல வரன் பார்த்திருக்கேன். பக்கத்து ஊரு ஜமீன்தார் பையன். அந்த குடும்பம் நல்ல வசதி வாய்ப்போட இருக்கு. உன் தங்கச்சி அந்த வீட்டுக்கு போனா நல்ல சந்தோஷமா இருப்பா. நாமளும் அவங்க தகுதிக்கு ஏத்த வரதட்சணைகளை கொடுத்துதான் ஆகணும். அதான் நம்ம கிட்ட இருக்க தோட்டம் துறவு எல்லாத்தையும் உன் தங்கச்சிக்கு சீரா கொடுக்கலான்னு இருக்கேன். நீயும் உன்னோட விருப்பத்தை சொல்லிட்டீனா இந்த கல்யாணத்தை தடபுடலாம் நடத்திடலாம் அப்படின்னு அந்தணன் கிட்ட சொல்லி முடிக்கிறாரு. தன் தந்தை சொன்ன வார்த்தைக்கு மறு வார்த்தை பேசாத அந்தணனோ, அப்பா, என் தங்கச்சிக்கு நீங்க என்னெல்லாம் செய்யணும்னு ஆசைப்படுறீங்களோ அது எல்லாத்தையும் நல்ல விதமா செஞ்சு முடிச்சிடுங்க. என் தங்கச்சி போற இடத்துல சந்தோஷமா இருந்தா சரி. உங்க விருப்பத்துக்கும் தங்கச்சி விருப்பத்துக்கும் நான் என்னைக்கும் குறுக்க நிக்கவே மாட்டேன் அப்படின்னு தன்னோட கருத்துக்களையும் சொல்லி முடிக்கிறான். இதுக்கப்புறம் தன் தங்கச்சியோட திருமணத்தை தடபுடலாம் நடத்தி முடிக்கிறான் அந்தணன். அதித்யா தன்னோட புகுந்த வீட்டுல எஜமானி அம்மா மாதிரி வாழ ஆரம்பிக்கிறார்.